Hello and welcome to Joy of Learning English. இப்போ நாம CBSE Class 10 First Flight Bookல Chapter number 5, The 100 Dresses, Part 1, written by Eleanor Estes. இந்த கதை யூஎஸ்ல இருக்க ஒரு போலிஷ் கேர்ளை பற்றினது. போலிஷ் அப்படிங்கிறவங்க போலண்ட் அப்படிங்கிற கண்ட்ரியை சேர்ந்தவங்க. யூஎஸில் நிறைய கண்ட்ரியை சேர்ந்த இமிக்ரெண்ட்ஸ் இருக்காங்க. போலண்ட்லேருந்து வந்த ஃபர்ஸ்ட் இமிக்ரெண்ட் 1608 வந்திருக்காங்க. ஆனால் 20th செஞ்சுரியோட பிகினிங்கில் நிறைய இமிக்ரெண்ட்ஸ் போலண்ட்லேருந்து யூஎஸ்க்கு வந்திருக்காங்க. 1918 வரைக்கும் போலண்ட் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியே கிடையாது. அதனால அதுக்கு முன்னாடி வந்த இந்த போலிஷ் பீப்புள் எல்லாம் ரஷ்யன் போல்ஸ், ஜெர்மன் போல்ஸ், ஆஸ்ட்ரியன் போல்ஸ் அப்படி தான் பிரித்து வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி யூஎஸ்க்கு வந்து செட்டில் ஆன போலிஷ் அமெரிக்கன் கம்யூனிட்டி ஷிகாகோலையும் அதை சுற்றி இருக்க சபர்ப்ஸ்லையும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால போலண்டோட கேபிட்டலாக இருக்க வார்சாக்கு அடுத்து பெரிய போலிஷ் சிட்டி எது அப்படின்னு கேட்டால் யூஎஸில் இருக்க ஷிகாகோ தான் எல்லோரும் காமிப்பாங்க. எப்படி யூஎஸில் இருக்க ஐரிஷ், இட்டாலியன்ஸ், ஜூஸ் எல்லாம் சில சமயம் டிஸ்கிரிமினேஷனை ஃபேஸ் பண்ண வேண்டியிருந்ததோ அதே மாதிரி இந்த போலிஷ் அமெரிக்கன்ஸும் டிஸ்கிரிமினேஷனை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கதையில் வர வாண்டா பெட்ரோன்ஸ்கி ஒரு போலிஷ் கேர்ள். அவள் ஒரு அமெரிக்கன் டவுனில் அமெரிக்கன் சில்ட்ரன் படிக்கிற ஸ்கூலில் படிக்கிறா. அங்கே இருக்க சில்ட்ரன் அவளை எப்படி டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த கதையில் நம்ம பார்க்கலாம். டுடே மண்டே வாண்டா பெட்ரோன்ஸ்கி வாஸ் நாட் இன் ஹர் சீட். இந்த கதை ஆரம்பிக்கிறது ஒரு கிளாஸ் ரூமில். அன்றைக்கி மண்டே வாண்டா பெட்ரோன்ஸ்கி அப்படிங்கிற பொண்ணு அவளோட டெசிக்னேட்டட் சீட்டில் இல்லை. அதாவது அன்றைக்கி அவள் ஆப்சண்ட்டாக இருக்கா. பட் nobody, not even Peggy and Madeline, the girls who started all the fun, noticed her absence. ஆனால் அவள் அன்றைக்கி சீட்டில் இல்லை, அவள் கிளாஸ்க்கு ஆப்சண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத அந்த கிளாஸில் இருக்க யாருமே கவனிக்கலை. அந்த ஃபன்னை ஸ்டார்ட் பண்ண பெக்கி, மேடலின் அப்படிங்கிற ரெண்டு பொண்ணுங்க கூட அவள் வரலன்றதை கவனிக்கலை. என்ன ஃபன் அப்படிங்கிறத நாம் அப்புறமா பார்க்கலாம். யூஸ்வலி வாண்டா சாட் இன் த சீட் நெக்ஸ்ட் டு த லாஸ்ட் சீட் இன் த லாஸ்ட் ரோ இன் ரூம் 13. வாண்டா எப்போவுமே ரூம் நம்பர் 13ல லாஸ்ட் சீட்டுக்கு முன்னாடி இருக்க சீட்டில் தான் உட்காருவா. ஷீ சாட் இன் த கார்னர் ஆஃப் த ரூம் வேர் த ரஃப் பாய்ஸ் ஹூ டிட் நாட் மேக் குட் மார்க்ஸ் சாட். அவள் அந்த ரூமோட கார்னரில் உட்காந்துருப்பா. பொதுவாக அந்த இடத்துல யார் உட்காருவாங்க அப்படின்னா ரஃப் பாய்ஸ், அதாவது கொஞ்சம் டிஸொபீடியண்ட்டாக இருக்கவங்க, அவ்வளோவா மார்க் எடுக்காதவங்க, கடைசி பெஞ்ச் பாய்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அவங்கெல்லாம் உட்கார இடத்துல அவளும் போய் உட்காந்துக்குவா. த கார்னர் ஆஃப் த ரூம் வேர் தேர் வாஸ் மோர் ஸ்கஃப்லிங் ஆஃப் ஃபீட். ஸ்கஃப்லிங் ஆஃப் ஃபீட் அப்படின்னா ஷூ போட்டுட்டு அதை தரையில் தேய்க்கும் போது ஒரு சத்தம் வரும் இல்லையா, அந்த சத்தம் அந்த கார்னர்லேருந்து அதிகமாக எப்பவும் வந்துட்டே இருக்கும். மோஸ்ட் ரோர்ஸ் ஆஃப் லாஃப்டர் வென் எனிதிங் ஃபனி வாஸ் செட் அண்ட் மோஸ்ட் மட் அண்ட் டர்ட் ஆன் த ஃப்ளோர். யாராவது ஏதாவது ஜோக் சொன்னால் இல்லை ஃபன்னியாக ஏதாவது இன்சிடெண்ட் நடந்தால் அந்த கார்னர்லேருந்து தான் அதிக சிரிப்பு சத்தம் கேட்கும். அந்த கார்னர் எப்போவும் மண்ணும் தூசியுமாகவே இருக்கும். அப்படி ஒரு இடத்துல தான் வாண்டா உட்காந்துருப்பா. வாண்டா did not sit there because she was rough and noisy. வாண்டா அங்கே போய் உட்காந்ததுக்கு காரணம் அவள் அந்த பசங்க மாதிரி ஒரு ரஃப்பான கேர்ள் இல்லை ரொம்ப எப்போவுமே பேசிகிட்டு இருக்க கேர்ள் அப்படிங்கிற காரணம் கிடையாது. On the contrary, she was very quiet and rarely said anything at all. அவள் அந்த கார்னரில் உட்காந்துருந்தா மற்றவங்க மாதிரி கிடையாது. அவள் ரொம்ப அமைதியாக இருப்பா, அவ்வளவா பேசக்கூட மாட்டா. And nobody had ever heard her laugh out loud. அவள் சத்தமாக சிரிச்சு கூட யாரும் இது வரைக்கும் கேட்டதே இல்லை. Sometimes she twisted her mouth into a crooked sort of smile, but that was all. சில சமயம் அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரிக்கிற மாதிரி அவளோட லிப்ஸை ஒரு மாதிரி கோணலாக வச்சு லைட்டாக ஸ்மைல் பண்ணுவா, அவ்வளவுதான். நோபடி நியூ எக்ஸாக்ட்லி வை வாண்டா சாட் இன் தட் சீட். வாண்டா இப்படி ஏன் கார்னரில் போய் உட்கார்றா அப்படிங்கிறதுக்கு ரீசன் யாருக்குமே தெரியாது. unless it was because she came all the way from Boggin Heights and her feet were usually caked with dry mud. பாகின் ஹைட்ஸ் அப்படிங்கிறது லோ இன்கம் பீப்புள் இருக்க ஒரு ஏரியா. அங்கே தான் வாண்டாவோட வீடு இருந்தது. கேக்டு வித் ட்ரை மட் அப்படின்னா நம்ம சகதியில் நடந்து வரும்போது கொஞ்சம் நேரம் கழித்து அந்த சகதியெல்லாம் காஞ்சு போய் காலில் ஓட்டிகிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி அவளோட கால் எப்போவுமே இருக்கும். ஒருவேளை அந்த ரீசன்னால தான் அவள் போய் கார்னரில் உட்காந்தா போல இருக்கு. பட் no one really thought much about Wanda Petronsky once she sat in the corner of the room. வாண்டா போய் அவளோட சீட்டில் உட்காந்ததுக்கப்புறம் அவளை பற்றி யாரும் பெருசாக கண்டுக்கவே மாட்டாங்க. The time when they thought about Wanda was outside of school hours. At noontime when they were coming back to school or in the morning early before school began, when groups of 2 or 3 or even more would be talking and laughing on their way to the schoolyard.
மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வாண்டாவை பற்றி எப்போ நினச்சி பார்ப்பாங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்கூல் ஹவர்ஸில் மத்தியான நேரத்தில், அதாவது லஞ்ச் பிரேக் இல்லை மற்ற ஏதாவது பிரேக் இருக்கும் போது, இல்லை ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லோரும் குரூப்பாக நடந்து வருவாங்கள்ல, 2 பேர் 3 பேருன்னு சேர்ந்து நடந்து பேசிட்டு சிரிச்சிட்டு வருவாங்கள்ல, அப்போ தான் அவங்களுக்கு வாண்டாவோட ஞாபகமே வரும். தென் சம்டைம்ஸ் they waited for Wanda to have fun with her. சில சமயம் வாண்டாக்காக அவங்கெல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. அவகிட்ட ஏதாவது பேசி கிண்டல் பண்ணி இந்த மாதிரி ஃபன்னுக்காக அவளுக்காக வெயிட் பண்ணுவாங்க. The next day, Tuesday, Wanda was not in school either and nobody noticed her absence again. இந்த கதை ஆரம்பிச்சது மண்டே. அடுத்த நாள் டியூஸ்டே. அன்னைக்கும் வாண்டா ஸ்கூலுக்கு வரல. அன்னைக்கும் அவள் வரல அப்படிங்கிறத யாருமே நோட்டீஸ் பண்ணலை. பட் ஆன் வென்ஸ்டே, Peggy and Maddie, who sat down front with other children who got good marks and who didn't track in a whole lot of mud, did notice that Wanda wasn't there. ஆனால் வென்ஸ்டே பெகியும் மேடிங்கிறது இங்கே மேடலின், இவங்க 2 பேரும் எப்போவுமே நல்லா படிக்கிற நிறைய மார்க்ஸ் வாங்குகிற ஸ்டூடெண்ட்ஸோட ஃப்ரண்ட் ரோவில் தான் உட்காந்துருப்பாங்க. இந்த ஃப்ரண்ட் ரோவில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வர்ற பாதை எல்லாம் சேரும் சகதியுமாக இருக்காது. அவங்க வீடெல்லாம் பெட்டர் லொக்காலிட்டியில் இருந்தது. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட தான் பெகியும் மேடியும் எப்போவும் உட்காந்துருப்பாங்க. இங்கே பெகியை பற்றி நமக்கு கொஞ்சம் சொல்கிறாங்க. பெகி வாஸ் த மோஸ்ட் பாப்புலர் கேர்ள் இன் த ஸ்கூல். பெகி அந்த ஸ்கூலில் ரொம்ப ஃபேமஸ். ஷி வாஸ் பிரிட்டி. அவள் ரொம்ப அழகாக இருப்பா. ஷி ஹேட் மெனி பிரிட்டி க்ளோத்ஸ் அண்ட் ஹர் ஹேர் வாஸ் கர்லி. அவளோட ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அவளோட முடியும் சுருட்டையாக இருக்கும். அதாவது அவள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பா. மேடி வாஸ் ஹர் க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட். அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னா மேடி. The reason Peggy and Maddie noticed Wanda's absence was because Wanda had made them late to school. அவங்க 2 பேரும் வாண்டா ஏன் அன்னைக்கு வரல அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வாண்டாவால் தான் அன்னைக்கு ஸ்கூலுக்கு போகிறதே லேட் ஆச்சு. They had waited and waited for Wanda to have some fun with her and she just hadn't come. அவங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வாண்டா கூட கொஞ்சம் ஃபன், அதாவது அவளை கிண்டல் பண்ணி கொஞ்சம் நல்லா டைம் பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் வாண்டா வரவே இல்லை. They often waited for Wanda Petronski to have fun with her. அவங்க 2 பேரும் இப்படி வாண்டாவை டீஸ் பண்ணி டைம் பாஸ் பண்ணுறது அடிக்கடி நடக்கிறது தான். வாண்டா பெட்ரோன்ஸ்கி, இந்த பேரே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. Most of the children in room 13 didn't have names like that. Room number 13, அதாவது அந்த கிளாஸ் ரூமில் இருந்த மற்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான நேம் இல்லை. They had names easy to say like Thomas, Smith or Alan. அவங்களோட பேரெல்லாம் வாயில் நுழையிற மாதிரி ஈஸியான பேராக இருந்தது. There was one boy named Bounce, Willie Bounce, and people thought that was funny, but not funny in the same way that Petronski was. அவங்க கிளாஸில் பவுன்ஸ்னு ஒரு பையன் இருந்தான். அவனோட ஃபுல் நேம் வில்லி பவுன்ஸ். அதுவே நிறைய பேருக்கு ரொம்ப ஃபன்னியாக இருந்தது. ஆனால் பெட்ரோன்ஸ்கி அப்படிங்கிற இந்த போலிஷ் நேம் அவங்களுக்கு அதை விட ஃபன்னியாக இருந்தது. வாண்டா didn't have friends. வாண்டாக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. She came to school alone and went home alone. அவள் ஸ்கூலுக்கு வரும்போதும் தனியாக தான் வருவா, வீட்டுக்கு போகும்போதும் தனியாக தான் போவா. She always wore a faded blue dress that didn't hang right. அவள் தினம் ஸ்கூலுக்கு ஒரு சாயம் போன ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸை தான் போட்டு வருவா. didn't hang right அப்படின்னா சரியாக கூட அந்த ட்ரெஸ் அவளுக்கு ஃபிட் ஆகாது. It was clean but it looked as though it had never been ironed properly. அந்த ட்ரெஸ் நல்லா துவைச்ச சுத்தமான ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். ஆனால் அதை பார்த்தா ஒழுங்காக அயன் பண்ணதே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சுருக்கமாக இருக்கும். She didn't have any friends. இதை ஏற்கனவே நமக்கு சொல்லிட்டாங்க. அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. பட் a lot of girls talked to her. ஆனால் அவ கூட நிறைய பொண்ணுங்க பேசுவாங்க. Sometimes they surrounded her in the schoolyard as she stood watching the little girls play hopscotch on the worn hard ground. Hopscotch அப்படிங்கிறது நம்ம ஊரில் பாண்டி நொண்டின்லாம் சொல்லி தரையில் கட்டம் போட்டு குதிச்சு விளையாடுவோம். அந்த மாதிரி ஒரு விளையாட்டு தான். அதை அங்கே இருக்கிற சின்ன பொண்ணுங்கள்லாம் விளையாண்டுட்ருப்பாங்க. அதை வாண்டா பார்த்துட்ருப்பா. அப்போது கொஞ்சம் கேர்ள்ஸ் அவளை சுற்றி வந்து அவகிட்ட பேசுவாங்க. வாண்டா, Peggy would say in a most courteous manner as though she were talking to Miss Mason. அப்போது பெகி வாண்டாட்ட போய் ரொம்ப மரியாதையாக பேசுவா. எப்படி அவளோட கிளாஸ் டீச்சர் மிஸ் மேசன்ட்ட பேசுவாளோ அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து வாண்டா கிட்ட பேசுவா. courteous அப்படின்னா ரொம்ப பொலைட்டாக ரொம்ப வெல் மேனர்டாக பேசுகிறது. வாண்டா, she would say, giving one of her friends a nudge. Tell us how many dresses did you say you had hanging up in your closet? அவள் வாண்டான்னு கூப்பிட்டுட்டே அவளோட ஃப்ரெண்ட் யாராவது ஒருத்தரை லைட்டாக நட்ஜ் பண்ணுவா. நட்ஜ் அப்படின்னா கையை வச்சு லைட்டாக புஷ் பண்ணுறது. பாரு இது எவ்வளோ ஃபன்னாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்னல் கொடுத்துட்டே உன்னோட கிளாசெட்டில், அதாவது அலமாரியில் எத்தனை ட்ரெஸ் தொங்கிட்டு இருக்குன்னு நீ சொன்ன அப்படின்னு கேட்பா. 100, வாண்டா would say. என்கிட்ட 100 ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு வாண்டா சொல்லுவா.
100? Exclaimed all the little girls incredulously, and the little ones would stop playing hopscotch and listen. அதை கேட்டா அங்க இருக்க சின்ன பொண்ணுங்கள்லாம் incredulously அப்படின்னா நம்ப முடியாம ஆச்சரியமா 100 அப்படின்னு கேட்பாங்க. அங்க ஹாப்ஸ்காட்ச் விளையாண்டுட்டு இருக்க மற்ற பொண்ணுங்க கூட விளையாடுறத நிறுத்திட்டு இவங்க பேசுறத கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. Yeah, 100 all lined up, said Wanda. ஆமா 100 ட்ரெஸ் எல்லாத்தையும் வரிசையாக தொங்க விட்டுருக்கோம். Then her thin lips drew together in silence. அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவ அமைதியாயிடுவா. What are they like? All silk, I bet, said Peggy. அதெல்லாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? எல்லாமே சில்க் தானே? Yeah, all silk, all colors. ஆமாம் எல்லாமே சில்க், எல்லா கலர்லேயும் இருக்குது. வெல்வெட் டூ? வெல்வெட்டும் இருக்கா? யா வெல்வெட் டூ. ஆமாம் வெல்வெட்டும் இருக்குது. 100 ட்ரெஸ்ஸஸ் 100 ட்ரெஸ் இருக்குது. வாண்டா வுட் ரிப்பீட் ஸ்டாலிட்லி. ஸ்டாலிட்லி அப்படின்னா எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லாமல் பேசுறது. ஆல் லைன்ட் அப் இன் மை கிளாசெட். எல்லாம் என்னோட அலமாரியில் வரிசையாக தொங்கிட்டு இருக்கு. தென் தே வுட் லெட் ஹர் கோ. இதை சொன்னதுக்கப்புறம் அவளை போக விட்டுருவாங்க. அண்ட் தென் பிஃபோர் ஷி ஹேட் கான் வெரி ஃபார் தே குடன்ட் ஹெல்ப் பர்ஸ்டிங் இன் டு ஷ்ரீக்ஸ் அண்ட் பீல்ஸ் ஆஃப் லாஃப்டர். அவள் கொஞ்சம் தூரம் கூட போயிருக்க மாட்டா, அதுக்குள்ளே அவங்களால அவங்களோட சிரிப்பை அடக்கவே முடியாமல் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. 100 dresses? Obviously, the only dress Wanda had was the blue one she wore every day. 100 ட்ரெஸ்ஸா? வாண்டா கிட்ட இருக்க ஒரே ட்ரெஸ் அவள் தினம் போட்டு வர அந்த ப்ளூ ட்ரெஸ் மட்டும்தான். So, why did she say she had 100? What a story. அப்புறம் ஏன் அவள் 100 dresses இருக்குன்னு சொல்கிறா? நல்ல கதையாக இருக்குது. How many shoes did you say you had? அதுக்கடுத்து அவகிட்ட உங்ககிட்ட எத்தனை பேர் ஆஃப் ஷூஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. 60 pairs ஆல் லைன்ட் அப் இன் மை கிளாசெட். என்கிட்ட 60 pairs ஷூஸ் இருக்குது. எல்லாம் என்னோட கிளாசெட்டில் அலமாரியில் வரிசையாக அடுக்கி வச்சுருக்கோம். Cries of exaggerated politeness greeted this. All alike? எல்லாரும் ஓவர் பொலைட்னஸ் இருக்க மாதிரி நடிக்கிறாங்க. எல்லா ஷூவும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓ நோ, எவ்ரி பேர் இஸ் டிஃப்ரெண்ட், ஆல் கலர்ஸ், ஆல் லைன்ட் அப். இல்லை ஒரு பேர் ஆஃப் ஷூஸும் ஒரு மாதிரி இருக்கும். எல்லா கலர்லேயும் ஷூஸ் இருக்குது. எல்லாம் வரிசையாக அடுக்கி வச்சுருக்கேன். பெகி, who had thought of this game, and Maddie, her inseparable friend, were always the last to leave. பெகி தான் இந்த கேமையே ஸ்டார்ட் பண்ணா. மேகி வந்து பெகியோட இன்செப்பரபிள் ஃப்ரெண்ட். அப்படின்னா அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே ஒன்றா தான் இருப்பாங்க. எல்லா கேர்ள்ஸும் போனதுக்கப்புறம் தான் பெகியும் மேடியும் போவாங்க. Finally, Wanda would move up the street, her eyes dull and her mouth closed, hitching her left shoulder every now and then in the funny way she had, finishing the walk to school alone. பெகியும் மேடியும் போனதுக்கப்புறம் வாண்டா அங்கேருந்து போவா. அவளோட கண்ணு டல்லாக இருக்கும் அப்படின்னா சந்தோஷமே இல்லாமல் இருக்கும். அவளோட வாயை இறுக்கமாக மூடிட்டு அவளோட லெஃப்ட் ஷோல்டரை லைட்டாக இழுத்த மாதிரியே அவள் நடப்பா. ஒருவேளை அவளோட ட்ரெஸ் லூஸாக இருக்கா என்னன்னு தெரியல, ஆனால் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக அவள் நடக்கிறதே ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். ஸ்கூலில் நிறைய குழந்தைங்க படித்தா கூட அவள் தனியாக தான் ஸ்கூலுக்கு நடந்து போவா. பெகி வாஸ் நாட் ரியலி க்ரூவல். பெகி ஒன்றும் மற்றவங்கள கஷ்டப்படுத்துகிற பொண்ணெல்லாம் கிடையாது. ஷீ ப்ரொடெக்டட் ஸ்மால் சில்ட்ரன் ஃப்ரம் புலீஸ். யாராவது சின்ன குழந்தைங்களெல்லாம் தொல்லை பண்ணாங்கன்னா அந்த சின்ன குழந்தைங்களெல்லாம் அவள் போய் ப்ரொடெக்ட் பண்ணுவா. And she cried for hours if she saw an animal mistreated. அது மட்டும் இல்லை, யாராவது அனிமல்ஸை மிஸ்ட்ரீட் பண்ணால் கூட அவள் அதுக்காக உட்காந்து மணிக்கணக்காக அழுவா. இதெல்லாம் பெகியோட கேரக்டரிஸ்டிக்ஸ். If anybody had said to her, "Don't you think that is a cruel way to treat Wanda?" she would have been surprised. யாராவது அவகிட்ட போய் வாண்டாவை நீ ஏன் இப்படி மோசமாக ட்ரீட் பண்ணுற, இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அவள் உண்மையிலே சர்ப்ரைஸ் ஆயிருப்பா. Cruel? Why did the girl say she had 100 dresses? Cruela, அவ ஏன் 100 dresses இருக்குன்னு சொல்றா? Anybody could tell that was a lie. எல்லாருக்கும் அவ சொல்றது பொய்ன்னு தெரியும். Why did she want to lie? அவ ஏன் பொய் சொல்றா? And she wasn't just an ordinary person, else why did she have a name like that? அவ ஒன்றும் சாதாரண பொண்ணு இல்லையே, அவளுக்கு ஏன் அப்படி ஒரு பேர் இருக்கு? Anyway, they never made her cry. என்ன இருந்தாலும் சரி, அவளை அழுகிற அளவுக்கு அவங்க நடத்த மாட்டாங்க. அவங்க ஒன்றும் அவளை ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணி அவளை அழலாம் வைக்கலல்ல. அதனால பெகிக்கு அவங்க செய்கிறது ஒன்றும் க்ரூவலாக தோணலை. As for Maddie, this business of asking Wanda every day how many dresses and how many hats and how many this and that she had was bothering her. இப்போ மேடியை பற்றி சொல்கிறாங்க. மேடிக்கு தினம் வாண்டா கிட்ட போய் உங்ககிட்ட இது எவ்வளோ இருக்குது அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்குறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மேடி வாஸ் புவர் herself. மேடி கூட ஒரு புவர் கேர்ள் தான். she usually wore somebody's hand me down clothes. அவ போட்டிருக்க ட்ரெஸ் கூட ஏற்கனவே யாராவது யூஸ் பண்ணி கொடுத்த ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும்.
தேங்க் குட்னஸ் ஷீ டென்ட் லிவ் அப் ஆன் பாகின் ஹைட்ஸ் ஆர் ஹாவ் அ ஃபனி நேம். ஆனால் நல்ல வேளை அவளோட வீடு பாகின் ஹைட்ஸ் மாதிரி ஒரு பேக்வர்ட் பிளேஸில் இல்லை. அவளோட பேரும் அவ்வளோ ஃபன்னியான பேராக இல்லை. ஒருவேளை அப்படி மட்டும் இருந்திருந்தா இப்போ வாண்டாவோட இடத்துல மேடி இருந்திருப்பா. Sometimes when Peggy was asking Wanda those questions in that mocking polite voice, Maddie felt embarrassed and studied the marbles in the palm of her hand, rolling them around and saying nothing herself. சில சமயம் பெகி வாண்டா கிட்ட போய் ஒரு ஃபேக் பொலைட் வாய்ஸில் அவளை கிண்டல் பண்ணுற மாதிரி அந்த கேள்விகள் எல்லாம் கேட்கும் போது மேடிக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். அப்போது மேடி என்ன பண்ணுவான்னா அவள் கையில் கொஞ்சம் மார்பிள்ஸ் அப்படின்னா கோலி குண்டுன்னு இருக்கும், அதை கையில் அப்படியே உருட்டிட்டு அதை பார்த்துட்டே இருப்பா. நாட் தட் ஷீ ஃபெல்ட் சாரி ஃபார் வாண்டா எக்ஸாக்ட்லி. அவள் வாண்டாக்காக ஃபீல் பண்ணா அப்படின்லாம் கிடையாது. ஷீ வுட் நெவர் ஹாவ் பெய்ட் எனி அட்டென்ஷன் டு வாண்டா இஃப் பெகி ஹேடன்ட் இன்வென்டட் த ட்ரெஸ் கேம். இந்த பெகி மட்டும் இந்த ட்ரெஸ் கேம் ஆரம்பிக்கலைன்னா மேடி வாண்டா யாருன்னே கவனிச்சிருக்கவே மாட்டா. பட் சப்போஸ் பெகி அண்ட் ஆல் த அதர்ஸ் ஸ்டார்டட் இட் ஆன் ஹர் நெக்ஸ்ட். ஒருவேளை எல்லாரும் வாண்டாவை டீஸ் பண்ணுற மாதிரியே அடுத்து அவளை டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஷீ வாசன்ட் ஆஸ் புவர் அஸ் வாண்டா பர்ஹாப்ஸ், பட் ஷி வாஸ் புவர். வாண்டா அளவுக்கு இல்லைனாலும் அவளும் ஒரு புவர் கேர்ள் தானே. அஃப்கோர்ஸ் she would have more sense than to say she had 100 dresses. ஆனால் அவள் வாண்டா மாதிரி 100 ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் மாட்டிக்க மாட்டா. ஸ்டில் she would not like for them to begin on her. இருந்தாலும் அவங்கெல்லாம் இவட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்குறதுலாம் கண்டிப்பாக அவளுக்கு பிடிக்காது. She wished Peggy would stop teasing Wanda Petronsky. அதனால மேடி பெகி இப்படி வாண்டாவை டீஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும்னு ஆசைப்பட்டா. அடுத்து என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். அதோட லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அங்கேருந்து போய் பாருங்கள். For more such videos, hit the subscribe button, keep the bell icon on, like the video and share the video with your classmates and friends. See you in next class.